ஏன் மச்சான், உனக்கு இருக்கிற வசதிக்கும் காசுக்கும் டெய்லியும் 5 ஸ்டார் ஹோட்டலே ரூம் போட்டு சரக்கு அடிக்கலாமே. அதை விட்டுட்டு டெய்லி ரோட்டு கூட்டிட்டு வந்து குடிக்க வைக்கிறிய, உனக்கே நியாயமா இருக்கா? மச்சி, பனியிலும் வெட்ட வெளி வெயிலிலும் உள்ள சுகுமாரன் மன கொடுக்குமா? அப்படி சிலு 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 என இங்கிருக்கும் காத்து அங்க அடிக்குமா கிடைக்குமா? ஆஹா, இப்ப நீ சின்ன தம்பி குஷ்பு. டேய் டேய், அந்த படத்துல பிரபுக்கு தாலினா என்னன்னே தெரியாது. அதை யூஸ் பண்ணிக்கிட்டு குஷ்பு தன்னோட கழுத்துல தாலி கட்ட வச்சிருவாங்க. ஆனா நீ தாலியோட எந்த சென்டிமெண்ட் வேல்யூமே மதிக்காம கல்யாணத்துக்கு சமைக்க வந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்டினவ நீ. சோ ஏதோ ஒரு வகையில ஒற்றுமை இருக்குன்னு சொல்ல வரேன். போதும் போதும், நெக்ஸ்ட் பேக் ஊத்துறேன் கூட. குடுறா. 1 செகண்ட் மச்சி, ஃபோன் அடிக்குது. யாரு? டேய் மச்சான், விஜய் தான் ஃபோன் பண்ணுறா. நான் உன் கூட குடிக்க வந்தது அவளுக்கு தெரியாது. நீ ஏதாவது அலப்பறையை கொடுத்துறாதரா, கொஞ்சம் அமைதியா இருக்கா? ஹலோ விஜயமா. ஏங்க, என்னங்க இன்னும் ஆளையே காணோம்? இப்போ வந்துருவோம்மா. என் நண்பனுக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு கடைக்கு போய்கிட்டு இருக்கோம். அப்போ வரதுக்கு லேட் ஆகுமா? நோ 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 நோ, அதெல்லாம் இல்லைம்மா. 2 ரவுண்டு அடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்ப வேண்டியதானே. என்னது 2 ரவுண்டா? அது இல்லம்மா, ரவுண்டானாவ 2 ரவுண்டு அடிச்சா அந்த துணி கடைக்கு போயிடலாம், அதை சொன்னேன். சரி, அப்ப பார்த்து சீக்கிரம் வாங்க. ஆமா, எதுக்கு ஃபோன் பண்ண? எதுவுமே சொல்லாம வைக்கிறேன்ற? அது ஒன்றும் இல்லை, சும்மா தான் கால் பண்ணேன். ஐய், உன் குரலை வச்சு என்னால் கண்டுபிடிக்க முடியாதா? ஏதோ சொல்றதுக்காக தான் ஃபோன் பண்ணியிருக்க. சொல்லு சொல்லு. ஒன்றும் இல்லை, வரும்போது நான் கேட்டதை மறக்காம வாங்கிட்டு வாங்க. விஜய், அது எப்படி வாங்காம இருப்பேன்? அதெல்லாம் ஏற்கனவே வாங்கி வச்சுட்டேன். இதோ வந்துடுற, வெயிட் பண்ண. என்னடா, என்ன வாங்கி வச்சிருக்க? சொல்றேன். இத புடி. ஓகே. இது என்ன தெரியுதா? டேய், இது மல்லிப்பூ அல்வா. டேய் லூசாடா நீ, இது ஏன்டா இங்க இருந்து வாங்கிட்டு போனோம்? உன் வீட்டு பக்கத்துல என்ன கடையே இல்லையா? ஏன் அவ போய் வாங்க மாட்டாளா? வாய்ப்பில்லை, வாய்ப்பே இல்லை. என்னடா உளர்ற? டேய், கல்யாணமான பொண்டாட்டிக்கு அவ புருஷன், நோட் த பாயிண்ட், அவளோட புருஷன் மல்லிகைப்பூவும் அல்வாவும் வாங்கிட்டு போய் தரணும்டா. அது அவங்க பொண்டாட்டி ரொம்ப ரொம்ப விரும்புவாங்கடா. அதுதான் அவங்க மேல வச்சிருக்கிற அன்பு, பாசம், காதல். இது எல்லாமே அறிகுறி. வீட்டுக்கு பக்கத்துல பூக்கடை இருக்குந்தான், ஆனா அது அவங்களே போய் வாங்கிக்கிறதுக்கும் நீ போய் வாங்கி தலையில வச்சு விடுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. ஏன்டா? ஏன் மச்சான், நீ இந்த தமிழ் சினிமாலாம் பார்த்ததே இல்லையா? எப்படியாப்பட்ட மைனா பொண்டாட்டியோட கோபத்தையும் 1 நிமிஷத்துல அடக்கிற சக்தி இந்த அல்வாவிலையும் மல்லிகைப்பூலையும் இருக்குடா. அது மட்டும் இல்ல, பகல்ல தூக்கி போட்டு மிதிக்கிறதும், ராத்திரியானா ஒரு மூளை மல்லிகைப்பூ வாங்கிட்டு போய் சமாதானப்படுத்துறது, இப்படி இந்த ஒரு டெக்னிக்கை வச்சுதான் பல பேர் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நீ என்னன்னா இது எதுக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. உனக்கு புரியுற மாதிரி நச்சுன்னு நறுக்குன்னு ஒன்று சொல்றேன் மச்சான். மல்லிகைப்பூக்கு மயங்கின பொண்டாட்டி திடீர்னு புருஷன் தான் மேல பொழிகிற பாசத்தை பார்த்தா பெத்த தாய்க்கு கூட கோவம் பொத்துக்கிட்டு வரும்டா. அப்படி ஒரு விஷயம் இதுக்குள்ள இருக்குடா. இத போய் சாதாரணமா நினைச்சிட்ட? ஓஹோ, இந்த மல்லிப்பூ அல்வால இவ்வளவு விஷயம் இருக்கா? ஆமாண்டா. அப்போ ஒண்ணு பண்ணு, இது 2த்தையும் என்கிட்ட கொடுத்துரு. இத 2யும் உன்கிட்ட கொடுக்கவா? டேய் குடுறா. இத புடி மச்சி, நான் சொல்றேன். அத குடுறா. குடு. இப்ப அதே என்ன குடு. நீ போற வழியில உங்க வீட்டுக்கிட்ட இருக்குல்ல, அங்க ஒரு புது பார்சலை வாங்கிட்டு விஜய் கிட்ட கொடுத்துரு. புரிஞ்சு போச்சு.
அம்மா, நான் கூப்பிடும் போதெல்லாம் வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிட்டு அப்பா கூப்பிட்டாருன்னு உடனே டக்குன்னு வந்துட்டீங்க. ஏய், அதான் பவர் ஆஃப் ஹஸ்பண்டுங்கிறது. என்னப்பா? ஆ, இப்ப பாருங்க, நானே அவகிட்ட ஏதோ பேசி கன்வின்ஸ் பண்ணி சாப்பிட கூட்டு வந்திருக்கேன். நீங்க கிண்டல் பண்றேன்னு சும்மா அவளை கிளப்பி விட்டுறாதீங்க. இதை சொல்லும்போது மாமா முகத்தில் ஒரு பீதி தெரியுது பாத்தியா? அதுதான் பவர் ஆஃப் அத்தைன்றது. ஆ? என்ன மாமா, நான் சொல்றது கரெக்டு தானே? பாத்தியா உங்க மல்லிப்பூ வச்சு வச்சு வாடுது, அந்த வள்ளி நிலா வந்து வந்து தேடுது. மச்சான் எப்ப வர போற, மச்சான் எப்ப வர போற. நந்தினி, நந்தினி, அடிச்சாலும் பரவாயில்ல, நந்தினி, வாடி மட்டும் பாட வா, வேணாம். வா, வா, வா நந்தினி, என்னவா அவருக்கு? இங்க வா, இங்க வா, வான்னு சொல்றேன். வா, என்ன பண்ண போறாரோ? ஏய் கம் ஹியர், வா, கம் கம். வந்துட்டியா? நந்தினி, இது என்ன தெரியுமா? மதுரை மல்லி. அண்ட் திஸ் ஒன் திருநெல்வேலி அல்வா. என்ன உனக்காகவே திருநெல்வேலி ரொம்ப வாங்கிட்டு வந்து ஸ்பெஷலா தேடி புடிச்சிட்டு வாங்கிட்டு வந்தேன். ஓகே பேபி, இந்தா.